சோஃபால உட்கார்றீங்களா? மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. நம்ம சோஃபா எதுக்கு போட்டோம்? யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா, அந்த கெஸ்ட் வர்றப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார்றதுக்காகவும், உட்கார்ற இடம் வந்து கொஞ்சம் நல்லா அழகுபடுத்தி, ஒரு அழகா இருக்கிறதுக்காகவும், கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாரி போடுவோம். பட் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் உட்காரலாம் அதுல. இப்ப கெஸ்ட் வர்றாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல முடிச்சுட்டு கிளம்பிருவாங்க. அப்ப அதுக்காக போட்ட அந்த வரவேற்பறையில் இருக்கக்கூடிய அந்த சோபா, இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டிவி பார்க்கணும்னாலும் சோபா தான். சாப்பாடு சாப்பிடணும்னாலும் சோபா தான். அந்த மாரி ஆயிப்போச்சு. மேக்ஸிமம் டைம் நீங்க பாருங்க சோபாவுலயே அதே நேரம் உட்கார்ந்திருப்பீங்க. வேலைக்கு போறவங்க பாருங்க, நீங்க வந்து அந்த குஷன் சேர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோம் சீட் போட்ட அந்த சேரு. அதுல நல்ல கனமா உள்ளது. அதுல நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே உட்கார முடியாதுங்க. அப்ப அந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா உங்களுக்கு லம்பாரில் இருக்கக்கூடிய டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகும். டிஸ்க் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு தொப்பை போடுவது மட்டுமல்லாமல், உள்ளிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள், கல்லீரலும், சிறுநீரகமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்.